டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மைண்ட் செட் இன் அவர் டே டு டே ரொட்டீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மைண்ட் செட்ன்றது அந்த மனப்பான்மை, என்விரான்மெண்டல் கிளீன்லினஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்ற அந்த தலைப்பில் நம்மளோட மனப்பான்மையை எப்படி நேர்மறை கருத்துக்களை கொண்டதாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் முதல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றது நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்புடையதாக சுத்தம் இருக்கணும். சில நேரத்தில் நம்ம காற்றுல பொல்யூஷன் வருது, ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் நாட் குட். நம்ம ஆக்சிஜன் போகிற போக்க பார்த்தாக்க ஆளுக்கு ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் போல் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் சுமந்துக்கிட்டு போகணும் அப்படின்னு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுபோல் ஆர்வலர்கள் அவங்க அப்படியெல்லாம் ஒரு கமெண்ட் கொடுக்கறதுக்கு இருந்தது, கொடுத்துட்ருக்குறாங்க, இப்போ கூட கொடுக்குறாங்க. நமக்கும் தெரியும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் காற்று சிறப்பானதாக இல்லை, ஓரளவுக்கு குவாலிட்டி வைஸ் தி ஏர் இஸ் நாட் குட் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சில போல் என்ன பண்ணுறோம், என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பற்றி பேசும்பொழுது ஏர் பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு இட் இஸ் இன்ஹேலபிள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அன்றண்ட நாளைக்கு ஒரு நாளில் பகல் 11 மணி 12 மணிக்கு எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது காற்று மாசுபடுத்துறதை பற்றி விஷயம். காற்று மாசுபடுவதற்கு அங்கங்கே என்ன பண்ணுறோம், தப்பான சாமானெல்லாம் கொளுத்துறோம். தப்பான சாமான கொளுத்துறதுனால அந்த ஏர் அதுலேருந்து வரக்கூடிய புகை இருக்கே அது தவறானதாக இருக்குது. அது மாசுபடுத்துறது என்விரான்மெண்ட்டை, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாரம் மட்டும் செலவு பண்ணினா அது இல்லை, ஏற்புடையதன்று. நம்ம 144 கோடிக்கு கிட்ட இருக்கோம். 140 கோடி தாண்டின பிறகு அப்போ 140 × 2 280 நாளைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினங்களாக கொண்டாட வேண்டும். அப்புறம் பாக்கியும் இருக்குது, இன்னும் ஒரு 60-70 நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாக்கி இருக்கிற அந்த 80 நாளைக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். நடுவில் ஒரு 2 டேஸ் கேப்பு அப்படின்னு சொல்லி இந்த 140 × 2 280 290 நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கொண்டாடிக்கிறோம், அதை சிறப்புப்படுத்துகிறோம்னு சொன்னால் பாக்கி உள்ள 70-80 நாளைக்கு நடுவில் 2 நாள் கேப் கொடுக்கறது அப்படின்னு இருந்தால் வருஷம் முழுவதுமே என்ன இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நம்ம மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை தயார் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கலாம். இந்த மைண்ட் செட் என்ன, காற்றுனால மாசுபடுவது இப்படி, அப்புறம் காற்றுனால மாசுபடுவது போன்று நம்மளோட வெஹிக்கிள்ஸ், வண்டி ஓட்டுறோம் இல்லையா, 2 வீலர்ஸு, காரு, மோட்டர் பைக்கு, அதுபோல் வண்டி ஓட்டும் பொழுது அது வெளியிடக்கூடிய புகையும் கூட சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அப்புறம் இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தால் தான் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நம்ம மேம்படுத்த முடியும்னு சொல்லலாம். முதல்ல எங்கேயெல்லாம் நம்மளால் க்ரீனரிஸ், மரம் செடி கொடியெல்லாம் பசுமையான அளவுக்கு இலைகளை தழைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய மரங்களை அங்கங்கே வளர்க்கணும். அது ப்ராடியூஸ் கொடுக்கக்கூடிய மரம், அதாவது பழமரங்கள் அப்படின்லாம் வளர்க்காம என்ன தரும், நிழல் தரும் மரங்கள் மட்டுமே வளர்க்கணும். அவென்யூஸ் ஆஃப் க்ரீனரிஸ் அப்படின்னு சொல்லி கிரீன் அவென்யூஸ் அப்படின்னே பெயர் வச்சு சாலையின் இருமருங்கிலும் பெரிய பெரிய நிழல் தரக்கூடிய மரங்களை இன்னைக்கு வளர்த்து ஆரம்பித்தாலே அது இன்னும் 10-15 வருஷம் ஆகும் பெருசாக நிழல் தந்து வளர்க்கறதுக்கு. அப்போ என்ன ஆகும், அது வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் அதை நிறுத்த வேண்டாம். ஒரு தனி மனிதனால் என்ன பண்ண முடியும், வருஷத்தில் அவனோட பர்த்டேலையும் அவன் தாய் தகப்பனோட பிறந்த நாட்களிலும் என்ன பண்ணலாம், அவர்களுக்கு உடன்பிறப்பு இருக்கான்னா அந்த வீட்டில் இருக்கிற 4 பேரும் வருஷத்தில் 4 மரக்கன்றுகள் எங்கேயான ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொண்டு போய் நட்டு வைக்கணும். அதை பார்த்து தண்ணி விட்டு நீர் வார்த்து அதை சிறப்பாக வளர்க்கணும். நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி போதுமான அளவுக்கு சத்துள்ள ஆகாரங்கள்லாம் கொடுத்து சிறப்பாக அன்போடவும் விசுவாசமோடும் பரிவோடவும் வளர்க்குறோமோ அதுபோல் அந்த மரங்களையும் வளர்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் மரங்கள் அப்படின்னு சொல்லி என்ன மரம் போல இருக்க அப்படின்னு திட்டுறதுக்கு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா மரத்தை போல சமுதாயத்துக்கு இனிமை தரக்கூடியது வேறொன்றும் இல்லை. ஏன்னா அது பேச தெரியாது,
அது ஒன்றும் ஹலோ அவாரியும் நம்மளை கிட்ட போனவொடனே கூப்பிட்டு விசாரித்து அன்பா பரிவா என்ன பண்ணாது, நிழல் தராது. பொதுவாக எல்லாருக்கும் வழிபோக்கர்கள் அனைவருக்கும் நிழல் தரும். அதில் வந்து நல்லவங்களும் திறந்து என்ன பண்ணிக்கலாம், நிழலில் இளைப்பாரிக்கலாம். அப்படி இல்லை வேற விதமான எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுபோல் மாறுபட்ட எண்ணம் உடையவர்களும் அந்த மரத்தின் நிழலில் இளைப்பாரி கொள்ளலாம். அதனால மரம் எப்படி பாதுகாடு இல்லாமல் அது வந்து நிழல் தருகிறதோ அதுபோல் அது என்ன பண்ணும், எல்லாருக்கும் நிழல் தரும். அதை மனசில் வாங்கிட்டா பாகுபாடு இல்லாமல் நம்ம சமுதாயம் சிறப்பாக வளர வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணோம், நம்மளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பாகுபாடு இல்லாமல் நம்மளோட கடமைகளை செய்ய வேண்டும். இது வந்து ஏர் பொல்யூஷனை தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான். காற்று மாசுபடுவது சிறப்பானாலே அது மாதிரி நீர் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த கண்ட இடத்துலையும் சகல அழுக்கையும் போட்டு ஒரு ட்ரைனேஜில் போகிறதுன்னு வைங்க, அந்த தண்ணியெல்லாம் சில நேரத்தில் குடிக்கிற தண்ணி வரக்கூடிய நீர்நிலைகளில் போய் அது சேர்ந்துடும். பிகாஸ் ஆஃப் த ரெய்னி சீசன். மழை பெய்யுதுன்னு சொன்னால் அதுவும் என்ன பண்ணும், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதுவும் பாகுபாடு இல்லாமல் தான் இயற்கை நீரை வார்க்கும். அப்படி இயற்கை நீரை வார்த்து சமுத்திரத்திலே நீர் அப்படியே மேகங்கள் கொண்டு போயிட்டு எந்த இடத்துலலாம் பெய்யணுமோ அங்கே நிற்காம ஒரு 3 நாளைக்கு பெய்ஞ்சிட்டு வருதுங்க. அப்போ அந்த டோரன்ஷியல் ரெயின் என்ன பண்ணும், அபரிமிதமான ஜலம் கொடுக்கும். அப்போ எங்கேயும் பொல்யூஷன் அழுக்கெல்லாம் சேமித்து வச்சுருந்தோமான அந்த அழுக்கையும் கரைத்து கொண்டு போய் அதை நல்ல நீர் கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விட்டுடும். அப்போது என்டையர் அந்த ஏரியோ குளமோ அது என்னவோ அது அப்படியே என்ன ஆகிடும், பொல்யூட் ஆகிடும். அந்த பொல்யூஷன் மறுபடியும் செடிமெண்ட்ஸ்லாம் கீழே தங்கி அந்த நீரை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு அது வரணும்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். அந்த 2 வாரத்துக்கு எங்கே போய் தண்ணி குடிக்க? அப்போ மழை காலத்துக்கு முன்னாடியே இதுபோல் சேமித்து வைத்திருக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு லாரியை கொண்டு வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையும் வாரி கொண்டு போய் வேற எங்கேயான ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும். இப்போ வந்து கச்சடானது இங்கேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கிறமே தவிர கச்சடாவை நம்ம கண்டிப்பாக முழு அளவில் ஒழிக்கிறதே இல்லை. நம்மளோட பாதுகாப்பு துறை வந்திருக்கே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்த்துக்கிற என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்கே, சின்ன பசங்கள்லாம் படிக்கிறாங்க. 3ஆம் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனை பற்றி அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சு, அப்போ தொட்டு நம்ம ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இது ரெண்டுத்தையும் தவிர்க்கணும்னு பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனால் கச்சடா இங்கேருந்து இந்த தெருவுலேருந்து எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயோ தான் கொட்டுறமே தவிர கச்சடாவை நம்ம என்ன பண்ணுறதில்ல, முழு அளவில் அதை ஒழிக்கிறதே இல்லை. அப்படி ஒரு பிளானே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த கார்பரேஷன் என்ன பண்ணணும், முழு அளவில் அழுக்கு வாண்டாத இருக்கே அதை வந்து எப்படி முழு அளவில் ஒழிச்சுடணும் அப்படின்றதுக்கு அவங்க அது சரியான பிளான் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். புதுசாகவும் கொடுக்கலாம், அதை பொதுவாகவும் கொடுக்கலாம். அந்த பொதுவாக கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், உனக்கு எப்படி இந்த கார்பேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்ச சிறப்பான யுக்திகளையும் அதனுடைய வழிமுறைகளையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டா எது சிறப்பாக இருக்கோ அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பரிசு தொகை வழங்கப்படும்னு சொன்னால் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சரியாக சொல்லி தருவாங்க. whichever suits the corporation that can be utilized and make use of it. thereby நம்ம ஏரியாவில் பொல்யூஷன் ரொம்ப குறையும், கார்பேஜை ஈஸியாக நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்லாம். அதாவது இதை போலெல்லாம் மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா சொன்னால் அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லேருந்து வெளியில் வரணும், நம்மளுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா அது டே டு டே ருட்டீனில் வரும். இப்போ தான் சொன்னோம், வருஷத்தில் 140 நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம பாரத திருநாட்டில் 140 கோடிக்கு மேலே இருக்கும். 142 அப்படி போகுன்னு சொன்னால் அதுபோல் 2 பங்கு 284 நாள். அந்த வருஷத்தில் 365 நாள் இருக்கிற இடத்துல 285 நாளைக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமாக கொண்டாடணும். ஆனால் பாக்கி இருக்கிற என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, இதில் ஒரு 20 அதில் ஒரு 65 இன்னும் ஒரு 85 நாள் பாக்கி இருக்கே அப்படின்னு சொன்னால் அந்த 80-85 நாளைக்கு இந்த 285 டேஸ்க்குள்ளே நடுவில் 2 நாள் ஒரு நாள் கேப் விட்டு அதையும் சேர்த்து பண்ணிட்டா மொத்தமாக ஒரு வருஷத்தில் நம்ம அதை கொண்டாட முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நடுவில் 2 டேஸ்க்கு இருக்காது. ஒரு மாதத்தில் இப்படி போவோம், நடுவில் என்ன பண்ணியாது ஒரு 3 நாளைக்கு இருக்காது. இல்லைன்னா மாதத்தில் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் இருக்கும், நடுவில் ஒரு நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொன்னால் நேற்று சுத்தமாக வைத்து கொண்டதே இன்றைக்கும் அது உபயோகமாக இருக்கும் என்ற வரிசையில் நம்ம என்ன செய்யலாம், இது அத்தனையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி
இந்த பதிவை நம்ம நிறைவு செய்துக்கிறோம். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமானது. அதனால் எல்லாருடைய மைண்ட் செட் மனப்பான்மையும் சுற்றுச்சூழல் சிறப்புக்காக முன்னுதாரணம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.